வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நாம தெரிஞ்சுக்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கவின் நடித்த ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம். ஸ்டார்ங்கிறது தனிப்பட்ட முறையில உருவாகக்கூடிய ஒரு ஆள் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு தன் திறமையை வளர்த்து கொண்டால் அவன்தான் ஸ்டார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இதுல கவின் மிக சிறப்பான முறையில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்புக்காகவே இந்த படம் பாராட்டுகளை பெறுகிறது. அதாவது கவினோட கதாபாத்திரத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்காருனாக்கா, அவருக்குள்ள இருக்கிற குறைகளை அவர் அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிப்பார். இதனாலதான் நம்மளால டெவலப் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உதாரணமா ஆரம்ப காட்சி மிக சிறப்பா உருவாக்கி இருப்பாரு இயக்குனர் இளன் அவர்கள். அதாவது கவினை சின்ன வயசு பையனா காட்டுறாங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன். அவனை பாரதியார் வேஷம் போட்டு பாரதியாருடைய வசனங்களை பேசி நடிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ரெடி பண்றாரு. மேக்கப் எல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற நேரத்துல பாரதியார் மீசையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீசையை தேடும்போது மீசை கிடைக்கல. என்னடா இது, மீசை இங்கதானே வச்சிருந்தா, அதை காணுமே தேடிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் மயில மீசை வைக்கிறேன் அப்படின்றாங்க. மயிலெல்லாம் வைக்கக்கூடாது, ஒரிஜினாலிட்டி போயிடும், அதனால அந்த மீசை தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாரு. அவர் பொண்ணு முகத்தை மூடின்னு தூங்கி நிற்கும். அந்த பொண்ணை எழுப்பி மீசை இங்க பாத்தியா அம்மான்னு கேட்கும்போது, நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்லுவாரு, மீசை வச்சாதான் பாரதியாரா? கிடையாது, நீ போய் மேடையில பேசு, பாரதியை போல் நீ நடித்து காட்டும் பொழுது உன்னை பார்க்கின்றவர்கள் அனைவரும் பாரதியை பார்ப்பார்கள், ஆனால் மீசையை கவனிக்க மாட்டார்கள். அங்க மீசையை வச்சுக்கிட்டு நின்னாதான் பாரதியார் அப்படிங்கிறது ஒரு கெட்டப். ஆனால் மீசை இல்லாம நின்னாலும் தன்னுடைய திறமையை காட்டும் பொழுது அந்த திறமையை ரசிப்பவர்கள் அங்கு இருக்கும் மீசையை குறையை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி பையனை கிளப்பிட்டு போறாரு. மீசை எல்லாமே நடிக்கலாம்னு போறான். அவன் நவந்த உடனே அவனுடைய தங்கச்சி போர்வையை விளக்கும், அந்த மீசை அது தங்கச்சி முகத்துல ஒட்டிடும். இது என்ன சொல்றன்னா, ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, எல்லோரும் ஒண்ணுதான் பாரதியார் சொன்னத இந்த விஷயமாகவும், அதே நேரத்துல தனக்கிட்ட இருக்கிற ஒரு குறைய யார் பெருசா நினைக்கிறானோ அவனால வளர முடியாது. தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தினால்தான் குறைகள் தானாக மறைந்து விடும் என்பதை அவன் உணர வேண்டும். இதைத்தான் இந்த படம் சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஸ்டார் தான். இதுல என்ன கவினோட நோக்கம் போகுதுனாக்கா, அவர் சினிமாவில் நடிச்சு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக மட்டுமே அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இருக்கும். படிப்புல கூட அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டார், நடிக்கிறதுல அவ்வளவு கவனம் செலுத்தார். சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு பெரிய நடிகனாக நடிக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்திலே இருப்பாரு. அதே நேரத்துல மற்றவர்கள் விழுந்து விட்டால் அவர்களை தூக்கி விடுவதற்கு உண்டான செயல்பாடு என்னவோ அதை செய்யக்கூடியவர் தான். கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லூரியில படிக்கும்போது அவர் ஒரு பொண்ணை விரும்புறாரு. அந்த பொண்ணு அவரை விரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காட்சியில உருவாகும். எப்படின்னாக்கா, கல்லூரியில என்ன பண்றாங்க, பெண்கள்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது, இனிமேட்டு இந்த மாதிரி ஃபேண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஆடைகளை ஊத்திட்டு வரக்கூடாது, கல்லூரிக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி பிரின்சிபால் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. பெண்கள் மேடையில் ஏறி நடனம் ஆடக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன். பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இதை முறியடிப்பது போல மேடையில பெண் வேடமிட்டுக்கிட்டு கவின் டான்ஸ் ஆடணும். அப்ப அந்த பிரின்சிபால் கேட்பாரு, யாரா பொண்ணுதான் டான்ஸ் ஆட சொன்ன கூடாதுன்னு சொன்னேன், இது யாருன்னு கேட்கும்போது அப்ப சொல்லுவாங்க, அவன் பையன் தான் அப்படின்னு பிரின்சிபாலால ஒண்ணும் சொல்ல முடியாது. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு சொல்லுவாரு, நீங்கள் அனைவரும் எதற்காக இப்படி ஒடிந்து போகிறீர்கள்? உங்களை வாரி விடுவதற்காக வாழ்க்கை முழுவதும் யாராவது ஒருவர் உங்கள் பின்னால் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாரி விடுவதற்கு நிறைய பேர் காத்திருப்பார்கள். ரெக்கைகளை பறக்க விட்டு பறந்து செல்லுங்கள், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு பெண்கள் எல்லாம் புத்துணர்ச்சி வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் தன் குறைகளை மறந்துவிட்டு செயல்படுங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இயக்குனர் அவர்கள். அது மட்டும் இல்லாம இவருடைய கேரக்டர்
தன்னை மட்டுமே சிந்திக்குது, தான் மட்டுமே வாழணும், தன்னுடைய எண்ணங்கள் மட்டுமே நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணத்திலே போயிட்டு இருக்கிறதுனால கதாநாயகி என்ன பண்றா, உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அந்த குறைகளை சுட்டி காட்டுவான். இருந்தாலும் இவர் வந்து மும்பைக்கு சென்று ஒரு பெரிய நடிப்பு கத்துக்கிறதுக்கு போறாரு. அங்க கத்துக்கிட்டு வர்றாரு. அப்புறம் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹீரோவா நடிக்கிறதுக்காக கிளம்பி போறாரு. போற நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி போகுது. ஆக்சிடென்ட் ஆன உடனே அவருடைய முகத்துல பெரிய காயம் ஏற்பட்டு வடு தன்னை தானே தாழ்த்திக்கிறாரு. அதுல இருந்து அவர் வெளியில வர்றது கிடையாது. கண்ணாடியில முகத்தை பார்க்கறது கிடையாது. தான் ஒரு கோரமான ஆள் ஆயிட்டோன்ற ஒரு பயம் வந்துருது. இப்படி பார்த்த அந்த கதாநாயகி, நீ ஏன்னா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பியா, உன்னை மத்தவங்க எல்லாம் விரும்புறாங்களா, அதை நீ ஏத்துக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்து கூட அவர் கேட்கல. சரி ஓகே நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடலாம். அடுத்தபடியா ரெண்டாவது இன்னொரு கதாநாயகி வராங்க. அவன் முகத்துல வடு இருந்தாலும் பரவாயில்ல, நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து உற்சாகமூட்டி திருப்பியும் அவனுடைய செயல்களை முறுக்கேற்றி விடுகிறார். அதே போல அவர் திருப்பி சினிமாவில் நடிக்கிறதுக்கு போறாரு. ஆனா குரூப்ல நிக்கிறதுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி போறாரு. அங்க போயிட்டு அதுல நிக்கிறதுக்கு அது அந்த மாதிரி தான் காட்சிகள் கிடைக்குது. அவருக்கு வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாரு. அதனால குடும்பத்துல கஷ்டங்கள் ஏற்படுதுங்கிறதுனால ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதனாகப்பட்டவன் தன் லட்சியத்தை நோக்கியும் செல்ல வேண்டும், தன்னை சுற்றி இருக்கும் குடும்பத்தையும் காத்துக் கொள்ள வேண்டும். இவை இரண்டையுமே அவன் செயல்படுத்தினால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்பதைத்தான் இந்த படம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இரண்டாவது முறையாக கவின் அவர்களுக்கு தோல்வியே ஏற்படுகிறது. மூன்றாவது முறையாக அவர் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிறந்த நடிகராக உருவெடுக்கிறார். அவர் குடும்பம் சிறப்படைகிறது. இதுதான் இந்த படத்தோட கதை. இதுல கவின் அவர்கள் கலைங்கிற கதாபாத்திரத்துல உண்மையிலேயே வாழ்க்கையில அடிபட்டவன் கஷ்டப்படுறவன் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறத தன்னுடைய நடிப்பின் மூலமாக சிறப்பாக செய்திருக்கிறார். இரண்டாவது கதாநாயகியா வரக்கூடிய அதிதி போகன் அப்படின்றவங்க மிகவும் சுறுசுறுப்பான ஒரு பெண்ணாகவும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு பெண்ணாகவும் நடித்து மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கவினுக்கு அப்பாக வரக்கூடிய லால் மகனை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வைத்து அவருக்காக செயல்படுவதற்கு சிந்திக்கிறார். இடையில ஒரு நடிகரா வந்து இவர் காதல் சுகுமார் அவர்கள் வருவார்கள். அவர்கள் 2-3 சீன் வந்தாலும் மிக சிறப்பான காட்சிகளை கொடுத்து மிக தத்துவங்களை சொல்லிவிட்டு போவார். கடைசியாக கௌரவ தோற்றத்தில் வெற்றிமாறன் அவர்கள் வருவார்கள். அவர் வந்துதான் கவினுக்கு கதாநாயகனா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இப்படி படம் முழுக்க ஆங்காங்கே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் பெரிய பெரிய ஆட்கள் வந்து சென்றாலும் கவின் தான் படத்தை முழுமையாக சுமந்து கொண்டு செயல்படுகிறார். எலன் இயக்குனர் அவர்கள் கவினை முழுமையாக நம்பி இந்த கதையை உருவாக்கி இருக்கிறார். படம் சிறப்பாக வந்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அற்புதமான இசைகளை அமைத்திருக்கிறார். பாடல்கள் அனைத்தும் கேட்கும்படி இருக்கின்றது. பின்னணி இசை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். படமும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்குக்கு சென்று பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.